வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமான் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற பாட தலைப்பு பார்த்திங்கன்னா விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள். இந்த பாடப்பகுதியை நம்ம விரிவாக படிக்க போகிறோம். இந்த பாடப்பகுதி காணப்படுகிற பாடப்புத்தகம் பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 2ஐ சேர்ந்த இந்த சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இந்த பாடப்பகுதி காணப்படுகிறது. முக்கியமான பாடப்பகுதி. இது சம்மந்தமாக நம்ம 11th ஹிஸ்ட்ரியிலே நம்ம விரிவாக படிச்சிருப்போம். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது சம்மந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்டால் இந்த கீழ்கண்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப்பை பொறுத்தவரை கட்டணத்துக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கிபி 14ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளை கட்டுப்படுத்திய அரசு பாமினி அரசு. அதை பாமினி அரசுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி குல்பர்கா அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பகுதியை கட்டுப்படுத்தினாங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதையும் மற்றும் கர்நாடகத்தின் அந்த வடப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க சில பகுதிகளையும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாமினி அரசாங்கம் கட்டுப்படுத்தியது. அடுத்த கேள்வி. வெற்றியின் நகரம் எனப்படும் விஜயநகரத்தை கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவியவர்கள் யார்? ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகரம் அப்படின்னா வெற்றியின் நகரம் என்று பொருள். அடுத்த கேள்வி. ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோரின் ஆன்மீக குரு யார்? வித்யாரண்யர். ஹரிஹரர் மற்றும் புக்கரின் ஆன்மீக குரு வித்யாரண்யர். அடுத்த கேள்வி. இந்த வித்யாரண்யர் சம்பந்தமாக ஒரு சிறு குறிப்பு காணப்படுது. இவர் பார்த்திங்கன்னா சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர். இவர் என்ன சொன்னார்னா நாட்டை முஸ்லீம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தினார். அடுத்த கேள்வி. விஜயநகர் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டது, வித்யாநகர் என்றும் அழைக்கப்பட்டது. அதாவது ஹரிஹரர் புக்கர் அவர்களுடைய அந்த குருவின் ஞாபகார்த்தமாக சில நாட்கள் விஜயநகர் வித்யாநகர் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. சரியான கூற்று. அடுத்த கேள்வி. விஜயநகர பேரரசை ஆண்ட 4 அரச மரபுகளை வரிசைப்படுத்துக. விஜயநகர பேரரசை பார்த்திங்கன்னா 4 வம்சத்தைச் சேர்ந்த அந்த அரச மரபுகள் ஆட்சி செய்தாங்க. அவங்க எந்தெந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு வரிசையை பார்க்கலாம். முதல்ல ஆட்சி செய்த அந்த அரச மரபு பார்த்திங்கன்னா சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. இது ப்ராப்பராக ஆர்டரில் சில நேரத்தில் கேட்பாங்க வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி. சங்கம, அடுத்தது பார்த்திங்கன்னா சாளுவ மரபு, அடுத்து துளுவ மற்றும் ஆரவீடு. உங்களுடைய ஆட்சி காலத்தை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி. விஜயநகர அரசர்கள், பாமினி சுல்தான்கள் மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்கள் அடிக்கடி மோதிக்கொள்ள காரணமாக அமைந்தவை. ஏன்னா 2 காரணம் சொல்கிறாங்க. கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட அந்த செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடையே காணப்பட்ட அந்த கழிமுக பகுதி. இந்த 2 வளமான பகுதிகளுக்கு கைப்பற்றுவதற்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த 3 அரசர்களும் என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி சண்டையிட்டு கொண்டனர். அடுத்த கேள்வி. மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு நாயக்க அரசை நிறுவியவர் யார்? குமார கம்பண்ணா. மதுரையில் பார்த்திங்கன்னா சுல்தானிய பேரரசுடைய அந்த ஆட்சி நடைபெற்றது. அது முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு நாயக்க அரசை நிறுவியவர் பார்த்திங்கன்னா குமார கம்பண்ணா. இவர் பார்த்திங்கன்னா இவர் முதலாம் புக்கரின் மகன். குமார கம்பண்ணா முதலாம் புக்கரின் மகன் ஆவார். அடுத்த கேள்வி. விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றதை பற்றி கூறும் நூல். மதுரா விஜயம். அதாவது விஜயநகர பேரரசு மதுரையை எவ்வாறு கைப்பற்றியது அப்படிங்கிறத பற்றி விரிவாக கூறும் நூல் பார்த்திங்கன்னா மதுரா விஜயம். ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? கங்காதேவி. ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்குற கேள்வி இது. மதுரா விஜயம் என்கிற நூலை எழுதியவர் கங்காதேவி. இவர் பார்த்திங்கன்னா குமார கம்பனானின் மனைவி. அடுத்த கேள்வி. ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்த சங்கம அரசன் யார்? முதலாம் தேவராயர். இவர் பார்த்திங்கன்னா சங்கம வம்சத்தைச் சேர்ந்த விஜயநகர அரசர். இவர் பார்த்திங்கன்னா ஒடிசாவைச் சேர்ந்த அந்த கஜபதி வம்ச அரசர்கள், அதாவது ஒடிசா பகுதியை ஆட்சி செய்த அந்த அரசர்கள் பார்த்திங்கன்னா கஜபதி வம்ச அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசரை தோற்கடித்தவர் பார்த்திங்கன்னா முதலாம் தேவராயர். இவர் சங்கம வம்சத்தைச் சேர்ந்தவர். அடுத்த கேள்வி. இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்த விஜயநகர அரசர் யார்? 2ஆம் தேவராயர்.
இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படையில் இஸ்லாமியர்களை இணைத்துக் கொள்கிறார், ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விருபாக்சி ராயர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா விருபாக்சி ராயர். அடுத்த கேள்வி, விருபாக்சி ராயரை கொலை செய்து சாளுவ வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? சாளுவ நரசிம்மர். இவர் தான் சாளுவ வம்ச ஆட்சியை நிறுவுகிறார். அடுத்த கேள்வி, நரசநாயக்கர் எந்த வம்ச ஆட்சியை நிறுவினார்? துளுவ வம்ச ஆட்சியை. துளுவ வம்ச ஆட்சியை நிறுவியவர் நரசநாயக்கர், ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த ஆண்டுகள் எத்தனை? 20 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயர் கோல்கொண்டா சுல்தானை கைப்பற்ற எந்த நாட்டு பீரங்கி படை அவருக்கு உதவியது? போர்த்துகீசிய நாட்டு பீரங்கி படை கிருஷ்ணதேவராயருக்கு உதவியது. சரியான கேள்வி, சரியான பதில். அடுத்த கேள்வி, தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து வைத்த கஜபதி வம்ச அரசர் யார்? பிரதாபருத்ரன். இவர் பார்த்தீங்கன்னா தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு மணமுடித்து வைக்கிறார். அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம்? ஹம்பி. ஹம்பி தான் கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம். இது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ இதை ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்துள்ளது, ஹம்பி. அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயர் தனது ஆட்சி காலத்தில் தென்னிந்திய கோவில்களின் நுழைவாயிலில் கோபுரங்களை நிறுவினார். சரியான கூற்று. அக்கோபுரங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன, ராய கோபுரம் என்று அழைக்கப்பட்டன. இதை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்த கேள்வி, தலைநகர் ஹம்பியில் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கோவில்கள் எவை? கிருஷ்ணசாமி கோயில், ஹசாரா ராமசாமி கோவில் மற்றும் விட்டல சுவாமி கோவில். இவை அனைத்தும் கிருஷ்ணதேவராயரால் கம்பியில் கட்டப்பட்ட கோவில்கள். அடுத்த கேள்வி, 8 இலக்கிய மேதைகள் அடங்கிய அஷ்டதி கஜங்கள் எந்த அரசனின் அரசவையை அலங்கரித்தனர்? கிருஷ்ணதேவராயர். அஷ்டதி கஜங்கள் கிருஷ்ணதேவராயர், ரொம்ப முக்கியமானது. அஷ்டதி கஜங்களில் மகாத்தானவர்கள் பார்த்தீங்கன்னா அல்சானி பெத்தனா மற்றும் தென்னாலிராமன். அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அரியணை ஏறியவர் யார்? அச்சுதராயர். இவருக்கு பிறகு அரியணை ஏறியவர் பார்த்தீங்கன்னா அச்சுதராயர். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. சதாசிவராயர் குறைந்த வயதில் அரியணை ஏறினார். சரியான கூற்று. சதாசிவராயரின் ஆட்சி காலத்தில் உண்மையான அதிகாரம் பகர ஆளுநராக பொறுப்பேற்ற ராமராயரிடம் காணப்பட்டது. சரியான கூற்று. இவர் சின்ன வயசு காரணத்தினால பகர ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா ராமராயர். உண்மையான அதிகாரம் அனைத்தும் இந்த ராமராயரின் பேரில் தான் நடைபெறுகிறது. அடுத்த கூற்று, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அரேபியா மற்றும் ஈரானிலிருந்து அதிக எண்ணிக்கையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அனைத்துமே சரியான கூற்றுகள். அடுத்த கேள்வி, தலைக்கோட்டை போர் அல்லது ரக்ஷச தங்கடி போர் நடைபெற்ற ஆண்டு? 1565. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. இந்த போருக்கு பின்னாடி தான் இந்த விஜயநகர பேரரசு நலிவுற்றது. அடுத்து பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்கள் விஜயநகர பேரரசை தோற்கடித்தனர். சரியான கூற்று. ராமராயர் போர்க்களத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கூற்றும் சரியானது. இவர் தான் என்ன பண்ணார்னா, அந்த சதாசிவராயர் உண்மையிலே ஆட்சியில் இருந்தாலும் இவர் தான் படை தளபதியாக செயல்பட்டு என்ன பண்ணுறாருனா அந்த போரை நடத்துகிறாரு. ஆனால் ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார். எந்த போர்னா தலைக்கோட்டை போரில் கொல்லப்படுகிறார். அடுத்த கூற்று, துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள விஜயநகரம் தற்போது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. சரியான கூற்று. அடுத்த கேள்வி, ஆரவீடு வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? திருமலை தேவராயர். ஆரவீடு வம்ச ஆட்சியை நிறுவியவர் திருமலை தேவராயர். இவர் பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கோட்டை போரில் இறந்து போகிறார்ல, அந்த ராமராயரின் சகோதரர். அடுத்த கேள்வி, ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம்? பெனுகொண்டா. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா பெனுகொண்டா. அடுத்த கேள்வி, விஜயநகர அரசின் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அலகு டேஸ்? கிராமம். அடுத்த கேள்வி, விஜயநகர பேரரசில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கவுடா என்று அழைக்கப்பட்டார்.
அடுத்து பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. விஜயநகர பேரரசில் அரச பதவி அரசர் இறந்த பிறகு அவருடைய மூத்த மகனுக்கு வழங்கப்பட்டது. சரியான கூற்று. பதவியேற்றவர் வயதில் சிறியவராக இருந்தால் நிர்வாக பணிகளை கவனிக்க பகர ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். இந்த கூற்றும் சரியானது. அதே மாதிரி அந்த ராமராயர் நியமிக்கப்பட்டார் இந்த அடிப்படையில். அடுத்த கூற்று, விஜயநகர பேரரசு நவீனமயமான இராணுவத்தை வைத்திருந்தது. சரியான கூற்று. அதாவது இந்தியாவிலேயே ஒரு அச்சப்படக்கூடிய இராணுவமாக அந்த விஜயநகர பேரரசருடைய இராணுவம் காணப்பட்டது. அவர்களின் குதிரைப்படை வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தியது. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, விஜயநகர பேரரசின் நிர்வாக அமைப்பு முறை. பேரரசு பார்த்திங்கன்னா பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. மண்டலங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் பல ஸ்தலங்களாக பிரிக்கப்பட்டது. ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா பல கிராமங்களை உள்ளடக்கிய அந்த அமைப்பு தான் ஸ்தலங்கள் என்று அழைக்கப்பட்டது. இது சம்பந்தமான குறிப்பு ஒன்று. மண்டலத்தை ஆட்சி செய்த அதிகாரி பார்த்திங்கன்னா மண்டலேஸ்வரா என்று அழைக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர். வராகன். ரொம்ப முக்கியமானது. விஜயநகர பேரரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் பார்த்திங்கன்னா வராகன். அடுத்த கேள்வி, விஜயநகர பேரரசில் போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி ஒன்று கட்டப்பட்டது என்று குறிப்பிடும் பாரசீக பயணியார். அப்துர் ரசாக். அடுத்த கேள்வி, குடிசை தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை முறைப்படுத்திய தொழிற்சால் அமைப்பு. கில்டுகள். அதாவது விஜயநகர அந்த பேரரசு காலத்தில் குடிசை தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை முறைப்படுத்திய அல்லது கட்டுப்படுத்திய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா கில்டுகள். அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயர் அமுக்தமால்யதா என்ற காவியத்தை எந்த மொழியில் எழுதினார்? தெலுங்கு மொழியில். அமுக்தமால்யதா அப்படிங்கிற காவியத்தை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். அதை தெலுங்கு மொழியில் கிருஷ்ணதேவராயர் ஏற்றுகிறார். அடுத்த கேள்வி, பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா தெனாலிராமன். ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் ஜம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதினார். சரியான கூற்று. ஜம்பவதி கல்யாணம் என்ற நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. அடுத்த கூற்று, அமுக்தமால்யதா என்ற நூல் பெரியாழ்வரின் மகளான கோதை தேவியை பற்றி கூறுகிறது. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று பாருங்க, அமுக்தமால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் பிறருக்கு கொடுப்பவர் என பொருள். அனைத்து கூறுகளும் மிகச்சரியானவை. அடுத்த கேள்வி, விஜயநகர பாணி சிற்பங்களில் அதிகம் இடம்பெற்றுள்ள விலங்கின் உருவம் டேஸ். குதிரை. ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, பாமினி அரசை நிறுவியவர் யார்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. இவர் பார்த்திங்கன்னா வரலாற்றில் ஹசன் கங்கு எனவும் அறியப்படுகிறார். இந்த பாமன் ஷா ஹசன் கங்கு எனவும் அறியப்படுகிறார். அடுத்த கேள்வி, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவின் ஆட்சி காலத்தில் பாமினி அரசின் தலைநகரம் குல்பர்கா. அலாவுதீன் அந்த ஹசன் பாமன் ஷாவின் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பாமினி அரசாங்கத்தின் தலைநகரம் குல்பர்கா. அடுத்த கேள்வி, பாமினி அரசின் பிந்தைய கால தலைநகரம் பிடார். அந்த தலைநகரம் பார்த்திங்கன்னா குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றப்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா கலகம் செய்தார். சரியான கூற்று. யாருக்கு எதிராக பார்த்திங்கன்னா டெல்லியுடைய சுல்தான் முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக இந்த அலாவுதீன் பாமன் ஷா கலகம் செய்கிறார். சரியான கூற்று. பாமன் ஷா தௌலதாபாத் நகரை கைப்பற்றி 1347 பாமினி அரசை நிறுவினார். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, பாமினி வம்சத்தில் மொத்தம் 18 அரசர்கள் ஆட்சி செய்தனர். அனைத்து கூறுகளும் மிகச்சரியானவை. அடுத்த கேள்வி, பாமன் ஷா தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்தார். அவை டேஸ் என அழைக்கப்பட்டன. தராப் என்று அழைக்கப்பட்டன. சரியான கூற்று. சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கோல்கொண்டா கோட்டை, பச்சை கலந்த நீலவண்ண சிம்மாசனம் ஆகியவற்றை பாராங்கால் அரசரிடமிருந்து கைப்பற்றிய அரசர் யார்? முதலாம் முகமது ஷா. கோல்கொண்டா கோட்டை மற்றும்
பச்சை கலந்த நீலவண்ண சிம்மாசனம் ஆகியவற்றை வாரங்கால் அரசிடமிருந்து கைப்பற்றிய அந்த பாமினி அரசர் பார்த்திங்கன்னா முதலாம் முகமது ஷா. அந்த பச்சை கலந்த நீலவண்ண சிம்மாசனம் பார்த்திங்கன்னா பின்னாட்களில் பாமினி சுல்தான்களின் அரியணையாக மாறிற்று. அடுத்த கேள்வி, ஷாநாமா என்ற நூலை எழுதியவர் யார்? பிர்தௌசி. ரொம்ப முக்கியமானது. ஷாநாமா அப்படிங்கிற நூலை எழுதியவர் பிர்தௌசி. அடுத்த கேள்வி, குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டிய பாமினி சுல்தான் யார்? முதலாம் முகமது ஷா. இவர் பார்த்திங்கன்னா தலைநகர் குல்பர்காவில் 2 மசூதிகளை கட்டுகிறார். அடுத்த கேள்வி, கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? பாலா ஹிசார் என்று அழைக்கப்படுகிறது. கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான பகுதி பாலா ஹிசார் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, அரசவையை பண்பாட்டு கல்வி மையமாக மாற்றிய பாமினி சுல்தான் யார்? 2ஆம் முகமது. அடுத்த கேள்வி, முகமது கவான் எந்த பாமினி சுல்தான் ஆட்சி காலத்தில் பிரதம அமைச்சராக விளங்கினார்? 3ஆம் முகமது. ரொம்ப முக்கியமானது. முகமது கவான் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி. இவர் பார்த்திங்கன்னா 3ஆம் முகமது அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பிரதம அமைச்சராக விளங்கினார். அடுத்த கேள்வி, முகமது கவான் பற்றிய பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. பாரசீகரான முகமது கவான் கணித மேதை, கவிஞர் மற்றும் உரைநடை எழுத்தாளர் ஆவார். சரியான கூற்று. பாரசீக வேதியியல் வல்லுநர்களை கொண்டு வெடிமருந்துகளை தயாரித்தார். சரியான கூற்று. நிர்வாக வசதிக்காக 4 மாகாணங்களாக இருந்த பாமினி அரசை 8ஆக மாற்றினார். இந்த கூற்றும் சரியானது. 4 மாகாணத்தை இந்த முகமது கவான் எப்படி பிரிக்கிறார்னா நிர்வாக வசதிக்காக 8ஆக பிரிக்கிறார். அடுத்த கூற்று, மாகாணங்களில் காணப்பட்ட சில மாவட்டங்களை மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். சரியான கூற்று. ஒரு ஆளுநருக்கு ஒரு கோட்டை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணார்னா அவர் இந்த அரசாங்கத்தை நடத்தினார். அனைத்து கூறுகளும் சரியானவை. முகமது கவான் விஜயநகர அரசுக்கு எதிரான போரில் வெடிமருந்தை எங்கு பயன்படுத்தினார்? பெல்காம் அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்ற அந்த போரில் முகமது கவான் அந்த வெடிமருந்தை பயன்படுத்துகிறார். அடுத்த கேள்வி, பாமினி சுல்தானியம் எத்தனை தக்கான சுல்தானியங்களாக சிதைவடைந்தது? 5. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடார், பிஜப்பூர், அகமது நகர், பிரார் மற்றும் கோல்கொண்டா. அடுத்த கேள்வி, பாமினி அரசில் சிறந்த மொழி அறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கிய சுல்தான் யார்? சுல்தான் ஃபெரோஸ். இவர் பார்த்தீங்கன்னா சிறந்த மொழி அறிஞர், கவிஞர், சுல்தான் ஃபெரோஸ். அடுத்த கேள்வி, அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா கல்வி கற்க காரணமாக இருந்தவர் யார்? ஜாபர் கான். இவர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி ஆவார். இவர் தான் இந்த பாமன்ஷா கல்வி கற்க காரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஜாபர் கான். அடுத்த கேள்வி, போர் வீரர்களுக்கான பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்திய பாமினி சுல்தான்? முதலாம் முகமது. அடுத்த கேள்வி, முகமது கவான் நிறுவிய மதராசா அதாவது கல்வி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? பிடாரில் அமைந்துள்ளது. இந்த மதராசா கல்வி நிறுவனத்தை பிடாரில் நிறுவியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது கவான். இந்த கல்வி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட நூலகம் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, பாமினி அரசின் 8 அமைச்சர்கள். இந்த பிரதம அமைச்சர் பார்த்திங்கன்னா வக்கீல் உஸ் சுல்தானா அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டார். நாட்டின் பிரதம மந்திரியுடன் சேர்ந்து பணியாற்றிய ஒருவர் பார்த்திங்கன்னா பேஷ்வா என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி அமைச்சர்களை மேற்பார்வை செய்பவர் வசிரி குல் என்று அழைக்கப்பட்டார். நிதி அமைச்சர் அமீர் இ ஜும்லா என்று அழைக்கப்பட்டார். நிதியமைச்சர் அமீர் இ ஜும்லா என்று அழைக்கப்பட்டார். அடுத்து உதவி நிதியமைச்சர் பார்த்திங்கன்னா நஷீர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வசீர் இ அசாராப் என்று அழைக்கப்பட்டார். அடுத்து காவல்துறை தலைவர் பார்த்திங்கன்னா கொத்தவால் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். காவல்துறை தலைவர் கொத்தவால் என்ற பெயரில் பாமினி அரசாங்கத்தில் அழைக்கப்பட்டார். அடுத்து தலைமை நீதிபதி சதார் இ ஜஹான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி பொறுத்துக. விஜயநகரம் அப்படிங்கிற பேருக்கு பொருள் பார்த்திங்கன்னா வெற்றி நகரம். சரி. பிரதாப ருத்ரா பார்த்திங்கன்னா ஒடிசாவின் ஆட்சியாளர். அடுத்து கிருஷ்ணதேவராயர் அவர் பார்த்திங்கன்னா அஷ்டதிகஜ அவருடைய அவையில் பார்த்திங்கன்னா அஷ்டதிகஜங்கள் காணப்பட்டனர். அப்துல் ரசாக் இவர் பாரசீக பயணி. தெனாலிராமன் எழுதிய அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அந்த நூல்
பாண்டுரங்க மகாமத்தியம். அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. தக்கான பிரபுக்கள் முகமது கவான் பாமினி சுல்தானுக்கு எதிராக சதி செய்கிறார் என குற்றம் சாட்டினர். சரியான கூற்று. ஆகவே சுல்தான் 3ஆம் முகமது கவானை தூக்கிலிட உத்தரவிட்டார். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று. விஜயநகர அரசர்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை கொண்ட கல்யாண மண்டபங்களை நிறுவினர். சரியான கூற்று. கடவுளை காட்சிப்படுத்த உயர்ந்த மேடையுடன் கூடிய மண்டபங்கள் அல்லது திறந்த வெளி அரங்குகளை கட்டினர். சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள். விஜயநகர அரசு காலத்தில் சீனாவிலிருந்து பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி மலபார் பகுதியிலிருந்து வாசனைப் பொருட்களும் பர்மா பகுதியிலிருந்து விலையுயர்ந்த ஆபரணங்களும் வணிகத்தில் முக்கிய பங்கு வகித்தன. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி. கிருஷ்ணதேவராயர் டேஸ் வம்ச ஆட்சியாளர் ஆவார். இவர் பார்த்திங்கன்னா ஒரு துளுவ வம்ச ஆட்சியாளர் தான் இந்த கிருஷ்ணதேவராயர். எந்த வம்சத்தை சேர்ந்தவர் கேட்டாங்கன்னா துளுவ வம்சம். அடுத்த கேள்வி. பாமினி சுல்தான் முகமது ஷாவை மீண்டும் அரியணை ஏற்றிய விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர். பாமினி சுல்தான் முகமது ஷாவை மீண்டும் அரியணை ஏற்றியவர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்த கேள்வி. தலைக்கோட்டை போரின் போது விஜயநகர அரசராக பதவி வகித்தவர் யார்? சதாசிவராயர். ஆனால் உண்மையான அதிகாரம் பார்த்திங்கன்னா ராமராயரிடம் காணப்பட்டது. ஆனால் ஒரு பேரளவுக்கு அரசராக பதவி வகித்தவர் பார்த்திங்கன்னா சதாசிவராயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.